ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து கிளஸ்டர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கை மோட், இன்னொன்று வந்து கமாண்ட் லைன் மோட். நான் ரெண்டுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ கை மோடில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனால இந்த யூஆர்எல், அதாவது என்னுடைய ஐபி அட்ரஸ் https://192.168.37.71:2224 லாகின். இந்த 2224 தான் அதோடைய போர்ட்டு. அதே மாதிரி நோடு 2 உடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 72. அது மூலமாகவும் நம்ம கை மோடில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு யூஆர்எல் இருக்குது, ரெண்டு யூஆர்எல் மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மொதல் யூஆர்எல் வந்து நோடு 1ல் நம்ம ஃபேஸ்மேக்கர் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணனால வந்தது. ரெண்டாவது யூஆர்எல் வந்து நம்ம நோட் 2க்குள்ள யூஆர்எல், அதோடைய ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறோம். என்ட்ரு அடிங்க. ஓகே, இப்போ நாட் செக்யூர் வந்திருக்கு. நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி போகணும். அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு 192 அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அன்சேஃப் பேர். இப்போ ஃபேஸ்மேக்கர் கோரஸின் கான்ஃபிகரேஷனுக்குள்ள லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, யூசர் நேம் வந்து HA கிளஸ்டர். நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணோம்னா ரெட் ஹேட்னு செட் பண்ணோம். இல்லை உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் லாகின் கொடுக்குறேன். இதுதான் அதோடைய கை மோடு, இது கன்சோல். அப்புறம் அந்த இடத்துல லாகின் பண்ணியாச்சு. ஹை அவைலபிலிட்டி மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் கிளஸ்டர் இருக்குது, பெர்மிஷன்ஸ் இருக்குது. மேனேஜ் கிளஸ்டரில் இன்னும் ஒரு கிளஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணலை. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது ஐபியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது நோட் 2க்குள்ளேயும் செக் பண்ணிக்கலாம். என்ட்ரு அடிங்க. அட்வான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு 192.168 போய்க்கோங்க. இப்போ நம்ம நோடு 2க்குள்ளேயும் நோட் 2க்குள்ள யூஆர்எல்லையும் ஓப்பன் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். HA யூசர், பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட். நம்ம நோடு 1லையும் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், நோடு 2லையும் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நம்ம நோடு 1லையும் நோடு 2லையும் தான் நம்ம வந்து கிளஸ்டர் நோடாக வச்சுருக்கோம். நான் இப்போ வந்து 71ல் லாகின் பண்ணியிருக்கேன். கிரியேட் நியூ கிளஸ்டர் கொடுக்குறேன். கிளஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா மை கிளஸ்டர். இப்போ நோட் டீட்டெயில் கொடுக்கணும். node1.example.com. போர்ட் நம்பர் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது டிஃபால்ட்டாகவே எடுத்துடும் 224ன்னு. node2.example.com. இப்போ இது இப்போ உங்கள்கிட்ட நோடு 3 இருந்தால் நோட் 3யும் கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ் ஆப்ஷனில் வேறு ஏதாவது டீட்டெயில் கொடுக்கலாம் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே வச்சு போகிறேன். கிரியேட் கிளஸ்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நோடு 1 அண்ட் நோட் 2 நம்ம என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணோம்னா யூஸ் சேம் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல் நோட்ஸ். நம்ம ரெட் ஹேட்னு செட் பண்ணியிருந்தோம். ரெட் ஹேட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கிளஸ்டர் மை கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நோடு 1 நோடு 2 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மை கிளஸ்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நோடு 1 நோடு 2 ஆட் பண்ணி கிரியேட் கிளஸ்டர் கொடுத்துருக்கேன். இப்போ லோட் ஆகி முடிஞ்சோடனே இப்போ நமக்கு இந்த சைடில் கிளஸ்டர் கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ மை கிளஸ்டர் வந்துட்டு இப்போ இதே இன்ஃபர்மேஷன் தான் இந்த நோட் 2க்குள்ள யூஆர்எல்லையும் வரும். இப்போ நான் வந்து ரீலோட் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா நோடு 2யும் நோடு 1யும் தான் நம்ம கிளஸ்டராக எடுத்துருக்கோம். ஓகே, அட்வான்ஸ் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். HA கிளஸ்டர் ரெட் ஹேட் லாகின் கொடுக்குறேன். லோடிங் நம்ம கிளஸ்டருக்குள்ள இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மை கிளஸ்டர் 2 நோடு இருக்குது. இதை நான் டிக் பண்ணுறேன். மை கிளஸ்டர் ஆகிருக்குது.
இப்போதைக்கு 2 நோடு இருக்குது, நோடு 1 நோடு 2 இருக்குது. ஆன்லைன் குவாரம் எஸ் எந்த ரிசோர்ஸுமே இல்லை, ஃபென்சிங்கும் இல்லை. இதே டீட்டெயில் தான். எதுக்குன்னா நான் இங்கேருந்து அந்த செஷன் லாகின் பண்ணனால இது வந்து செஷனை வந்து திரும்பி யூசர் நேம் கேட்குது. ஸோ நம்ம வந்து நோடு 2க்குள்ளே பேஸ்மேக்கர் வெப் யூஆர்எல்லையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நோ ஃபென்சிங் கான்ஃபிகர் இன் தி கிளஸ்டர். என்னென்னா என்னுடைய மிஷினில் நான் ஒர்க் ஸ்டேஷனில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் ஃபென்சிங் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஃபென்சிங்கை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபென்சிங்னா என்னென்னு நான் டீட்டெயிலாக அப்புறமாட்டி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நோடு 1 நோடு 2 வந்திருக்கும். இப்போ கிளஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இப்போ இந்த ஸ்டோனிட் எனபிள்னு ஒன்று இருக்குது. இதை நான் வந்து டிஃபால்ட் வேல ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோனிட் தான் என்ன பண்ணும்னா 2 நோடில் ஏதாவது ஒரு நோடு வந்து பேனிக் ஸ்டேட்டில் போயோ அல்லது ஹங் ஸ்டேட்டில் போயிடுச்சுன்னா அந்த நோடை ரீபூட் பண்ணும். ரீபூட் பண்ணோம்னா கன்சோலில், அதாவது விஎம்ஆரில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா விஎம்ஆருக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் பாஸ்வேர்டு மூலமாக அந்த நோடை வந்து ஹார்ட் ரீபூட் பண்ணிடும். இப்போ என்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் வந்து ஃபால்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மேனேஜ் கிளஸ்டர் போய்க்கலாம். இப்போ மை கிளஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். நோ ஃபென்சிங் கான்ஃபிகர் இன் திஸ் கிளஸ்டர், ஸ்டோனிட் இஸ் நாட் எனேபிள்டு. ஏன்னா நான் ஃபால்ஸுக்கு மாற்றிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்னிங் தான் இருக்குது, மற்றது எதுவுமே இல்லை. ஃபெயில்டு எதுவும் இல்லை, அன்னோன் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் திரும்பி கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நோடு 1ஐயும் நோடு 2ஐயும் மை கிளஸ்டருங்கிற ஒரு இதில் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போது ரிசோர்ஸ் ஆட் பண்ணணும். ரிசோர்ஸ் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படும், ஒரு ஃபைல் சிஸ்டம் தேவைப்படும், அப்புறம் அதோடைய சர்வீஸ் தேவைப்படும். ஓகே, நோடு 1 வந்து ரெட்டு காட்டுது, என்னன்னு பார்க்கலாம். ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது பிஎஸ்ஜி சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் ஆகிட்டு. இப்போ நம்ம ரிசோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ரிசோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட், ரிமூவ், கிரியேட் குரூப்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். அடுத்தால குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஆட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் அண்ட் ப்ரொவைடர்னு இருக்குது. கிளாஸ் ப்ரொவைடரில் எதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி இருக்குது, ஓசிஎஃப் இருக்குது, ஓசிஎஃப் அப்புறம் சர்வீஸ், சிஸ்டம் டி. ஓசிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட், ஓப்பன் ஸ்டாக் அண்ட் பேஸ் மேக்கர். நம்ம எல்லா ரிசோர்ஸுமே வந்து ஹார்ட் பீட்டில் தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஏன்னா ஐபி அட்ரஸ், ஃபைல் சிஸ்டம், சர்வீஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பீட்டில் தான் வரும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்பியில் அதோட டைப்பில் பாருங்கள், நெட் கன்சோல், நெட்வொர்க், ஆர்ஹெச், என்எஸ்டின்னு இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் பீட்டில் பாருங்கள், ஓசிஎஃப்பில் என்ன இவ்வளோ சர்வீஸ் இருக்குது, நம்ம இதில் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் ஸ்டாக்கில் பாருங்கள், நோவா கம்ப்யூட் வெயிட் அப்படி இருக்குது, இது எவாலுவேட் இருக்குது. அதுமாரி பேஸ் மேக்கரில் பாருங்கள், ஸோ இதுக்குள்ளே சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் இது. அதுமாரி சர்வீஸில் பாருங்கள், இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டி பாருங்கள், இதுலேயும் இவ்வளோ சர்வீஸ் இருக்குது. நம்ம வந்து ஓசிஎஃப் ஹார்ட் பீட்டில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஹார்ட் பீட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஐபி அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஐபி அட்ரஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஏடிஆர்னு இருக்கும். ரெண்டு என்ன இருக்குது, இதில் நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐபிஏடிஆர் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரிசோர்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஐடி தேவைப்படுது. ரிசோர்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னா வெப் ஐபி நான் கொடுக்குறேன், அதாவது வெப்சைட் ஐபி அட்ரஸ். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஐபி என்ன ஐபி கொடுக்க போகிறீங்க, 192.168.37.100 அப்படின்னு ஒரு ஐபி கொடுக்குறேன். அப்புறம் ஆப்ஷனலில் பாருங்கள், இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நிக்கு, அப்புறம் அதோடைய நெட் மாஸ்க் என்னென்னு. நான் வந்து நெட் மாஸ்க் மட்டும் கொடுக்குறேன். நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு 24.
இப்போ நீங்கள் சி கிளாஸில் பண்ணனால 24 கொடுத்துங்க. ஏன்னா அதுக்குள்ளே நெட் மாஸ்க் கொடுங்க, பி கிளாஸ்னால் அதுக்குள்ளே நெட் மாஸ்க் கொடுங்க. இப்போ நான் கிரியேட் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பிளாக் இருக்கு, ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா node1.example.comல ரன்னிங் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஐபி கிரியேட் பண்ணியாச்சு. ஐபி பார்த்தீங்கன்னா 100ல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். விண்டோஸ் மிஷினில் ping 192.168.37.100-t பிங் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது 1 millisecond 2 millisecond இதுக்குள்ளே. ஓகே, நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐபி வந்து நமக்கு வந்து செட் பண்ணியாச்சு. நோடு 1ல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இன்னொரு ரிசோர்ஸ் ஆட் பண்ணணும், ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம் வந்து திரும்பி கொடுத்துக்கோங்க ஆடுன்னு. ஆனால் ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணல முன்னாடி சர்வரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. கிளியர் கொடுத்துக்கிறேன், எல்பிஎஸ் கொடுங்க. நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் இன்னும் ஃபார்மேட் அடிக்கல. mkfs.ext4/vg/lv ext4 இதில் நான் ஃபார்மேட் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போது மவுண்ட் டிவைஸ் vg/lv இதில் நம்ம எங்கே மவுண்ட் பண்ணோம்னா www/html இதில் தான் நம்ம மவுண்ட் பண்ணுவோம். இப்போ div-ht கொடுத்து பாருங்கள். இப்போ மவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் mount கொடுக்குறேன். mount www/html. இப்போது ஆட் ரிசோர்ஸ் கொடுங்க. அதே மாதிரி தான் OCF ஹார்ட் பீட்டில் போய்க்கோங்க. எஃப் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல் சிஸ்டம் இருக்கும். ஃபைல் சிஸ்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் சிஸ்டத்துடைய ரிசோர்ஸ் ஐடி என்ன கொடுக்க போகிறீங்க, இதுக்கு வந்து வெப் எஃப்எஸ் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிவைஸ் பார்த்துட்டிங்கன்னா /dev vg/lv இப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா /dev/mapper/vg-lv இப்படியும் கொடுத்துக்கலாம். டேரக்டரி எந்த டேரக்டரியில் நீங்கள் மவுண்ட் பண்ணணும், நான் வந்து வெப் சர்வீஸுடைய டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா /www/html நான் அந்த லொக்கேஷனே கொடுக்குறேன். www.html. ஃபைல் சிஸ்டம் டைப் ext4 நீங்கள் வந்து XFSல பண்ணியிருந்தீங்கன்னா XFS கொடுத்துக்கோங்க. இப்போது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். நான் வந்து கிரியேட் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஓகே, ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, ரன்னிங்கில் வந்துருக்கு. இப்போ மூணாவது என்னென்னா நமக்கு வந்து வெப் சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஆனால் வெப் சர்வீஸ் கொடுக்கலுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இது வந்து நோடு 2ல் ரன் ஆகிட்டு இருக்குது. வெப் ஐபி பார்த்தீங்கன்னா நோடு 1ல் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசோர்ஸுமே ஒரே நோடில் தான் ரன் ஆகணும். எதுக்காக ரெண்டும் தனித்தனி நோடில் ரன் ஆகுதுன்னா, இது வந்து கிளஸ்டர்னால லோட் பேலன்ஸிங் பண்ணுது. ஒரு ரிசோர்ஸை ஒரு நோட்லையும் இன்னொரு ரிசோர்ஸை வேற ஒரு நோட்லையும் ரன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இதை வந்து நம்ம சில கோலொகேஷன் மூலமாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அது மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ ரிசோர்ஸ் கோலொகேஷன் அப்படின்னு ஒரு இது இருப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப் ஐபி டுகெதர் வித் வெப் எஃப்எஸ் ஆட் கொடுங்க. அதாவது கோலொகேஷன்னா
எந்த நோடில் வெப் ஐபி ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த நோடில் தான் வெப் எஃப்எஸும் ரன் ஆகணும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன், ஒரு ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, ஆட் ஆகிட்டு வெப் ஐபி வந்துட்டு. அதே மாதிரி ரிசோர்ஸ் ஆர்டரிங் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, இதுவும் நம்ம கொடுக்கலாம் தான் கொடுத்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், நோடு 1ல் ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா வெப் எஃப்எஸ் வந்து நோடு 1ல், இதுக்கு முன்னாடி வந்து நோடு 2ல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது நோடு 1ல் ஐபி அட்ரஸும் ரன் ஆகிட்டு இருக்குது, ஃபைல் சிஸ்டமும் ரன் ஆகிட்டு இருக்குது, இன்னும் சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணல. இதில் ஆர்டரிங்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம செட் பண்ணலாம் தான், செட் பண்ணிக்கலாம். ஆர்டரிங்னா ஒன்றும் இல்லை, வெப் ஐபி ஸ்டார்ட் பிஃபோர் வெப் எஃப்எஸ். ஃபஸ்ட்டு வெப் ஐபி ஸ்டார்ட் ஆகணும், ரெண்டாவது வெப் எஃப்எஸ் அதாவது ஃபைல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஆர்டரிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்டரிங் கொடுத்துட்டோம், ஆட் கொடுத்துட்டோம், அப்ளை சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ வெப் ஐபி வந்துட்டு ஸ்டார்ட் பிஃபோர் வெப் எஃப்எஸ் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆட், இப்போ வந்து வெப் சர்வீஸ் கொடுக்க போகிறோம். வெப் சர்வீஸ் வந்து நமக்கு அப்பாச்சை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுடைய ரிசோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ்னு கொடுக்குறேன். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்டஸ் யூஆர்எல் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்னா http://server-status. இதுக்கு போக மீதி உள்ள எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இப்போ நான் கிரியேட் ரிசோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, வெப் வந்து ரன்னிங்கில் இருக்குது நோட் 2ல். வெப் ஐபியெல்லாம் பார்த்தீங்கன்னா நோடு 1ல் இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா கோலோகேஷன் செட் பண்ண போகிறோம், ரிசோர்ஸ் கோலோகேஷன். ரிசோர்ஸ் கோலோகேஷனில் வெப் எஃப்எஸ் இது வந்து எந்த சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கோ அது கூட வெப் சர்வீஸும் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஆட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆர்டரிங் கொடுக்கணும். ஆர்டரிங் என்னன்னா எந்த சர்வீஸ் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி தான் வெப் எஃப்எஸ் ஸ்டார்ட் பிஃபோர் வெப் சர்வீஸ், இதை ஆர்டரிங்கில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே போய் பாருங்கள், நோடு 1ல் இது ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வெப் ஐபி கொடுத்தாச்சு, வெப் எஃப்எஸ் கொடுத்தாச்சு, வெப் சர்வீஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ரிசோர்ஸ் ஆர்டரிங் கொடுத்துட்டோம், அதே மாதிரி கோலோகேஷன் கொடுத்துட்டோம். இப்போது நோடை கிளிக் பண்ணி பாருங்கள், நோடு 2ல் எந்த விதமான ரிசோர்ஸுமே ரன்னிங்கில் இல்லை. அதே மாதிரி இப்போ நோடு 1ல் பாருங்கள், ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ண 3 ரிசோர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஐபி பிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நோடு 1ல் நம்மளுடைய சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் செஷன் எடுக்கிறேன். http://192.168.37.100. இப்போ நம்மளுடைய யூஆர்எல்ல டைப் பண்ணுறோம். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்துட்டு நம்மளுடைய அப்பாச் வந்து ப்ராப்பராக ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்குது. இந்த டெஸ்ட் பேஜ் வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நோடு 1ல் ரன் ஆகிட்டு இருக்கனால df-ht பாருங்கள், நோடு 1ல் /var மவுண்ட் ஆகிருக்குது. அதுமாதிரி ஐபியை செக் பண்ணி பாருங்கள், 192.168.37.100 இருக்குது. இப்போ நோடு 2ல் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இப்போ சர்வீஸ் வந்து நோடு 1ல் ரன் ஆகிட்டு இருக்கனால.
இப்போது இதில் வேர் மவுண்ட் ஆகலை, அதுமாதிரி ஐபியை செக் பண்ணி பாருங்கள் 100 வந்து இதில் வந்து மேப் ஆகலை. இப்போது ஒரு VI ஸ்லாஷ் நம்ம இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். VI வேர் www HTML index.html face maker HA cluster சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்மளால் நம்ம அப்டேட் பண்ணது வந்து வந்திருக்காது. ஏன்னா நம்ம சர்வரில் SE Linux வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, கெட் என்ஃபோர்ஸ் SE Linux வந்து என்ஃபோர்சிங் மோடில் இருக்குது. ls-lz வேர் www இதுக்கு பாருங்கள், இதோடைய பாலிசி ஆப்ஜெக்ட் டைப் பார்த்தீங்கன்னா httpd_sys_script இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி HTML கொடுத்து பாருங்கள். ஸோ நம்ம இண்டெக்ஸ் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண இண்டெக்ஸுக்கு வந்து SE Linux பாலிசி செட் ஆகலை. எதுக்காக செட் ஆகலைன்னா நம்மளுடைய டிஸ்கை இந்த இடத்துல மவுண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம அன்மவுண்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல SE Linux பாலிசி டிஃபால்ட்டாகவே OS செட் பண்ணியிருக்கோம். நம்ம புதுசாக மவுண்ட் பண்ணனால செட் ஆகலை. அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா restore con-v where www HTML இதை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக SE Linux பாலிசி வந்து செட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ LS இந்த பாருங்கள், இப்போ HTTP பாலிசி செட் ஆகிட்டு இப்போ நம்ம ரீலோட் கொடுத்து பார்க்கலாம். பேஸ் மேக்கர் HA கிளஸ்டர் வந்துட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய HA கிளஸ்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. எதில் ரன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நோடு 1ல் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மேனேஜில் போய்க்கோங்க, மை கிளஸ்டரில் போகிறேன். ஸோ 2 நோடு இருக்குது, 3 ரிசோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஃபென்சிங் எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை, அதனால் 0 காட்டியிருக்கு. ஓகே, இப்போ நோடு 2 பாருங்கள், எந்த சர்வீஸும் ரன் ஆகலை. நோடு 1ல் பாருங்கள் சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ நோடு 1 வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ நோடு 2 கிளிக் பண்ணுறேன். இப்போ நோடு 1 பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு, இப்போ சர்வீஸ் வந்து நோடு 2க்கு வந்து மூவ் ஆயிரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் லோட் ஆகலை, ரீலோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து நோட் 2க்கு மூவ் ஆகிட்டு. இப்போ நோட் 2ல் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, கோரஸும் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ கிளஸ்டருடைய டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் ரன்னிங்கில் இருக்குது, ரொம்ப ரிசோர்ஸும் ரன்னிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய யூஆர்எல் பாருங்கள், யூஆர்எல் வந்து பிங் இன்னும் கிடச்சிட்டே இருக்குது. இப்போ கேன்சல் கொடுக்குறேன். இப்போ மேக்ஸிமைஸ் கொடுத்து பாருங்கள். நம்ம சர்வர் நோடு 1 டவுன் ஆன டைமில் வந்து நமக்கால் இந்த இதை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான் பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1 மில்லி செகண்டில் கிடச்சிருக்குது. நம்ம சர்வர் 1 டவுன் ஆனோடனே இந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி காக்க பாருங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 45 மில்லி செகண்டு அது வந்து நெட்வொர்க் அந்த இந்த ரிசோர்ஸ் நோடு 1லேருந்து நோடு 2க்கு மூவ் ஆகக்கூடிய டைமை பொறுத்து கொஞ்சம் வந்து ஸ்பீட் மாறும், கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடச்சி தான் இருக்குது, டைம் அவுட் வரல, ரெக்யூஸ்ட் டைம் அவுட் வரல. இப்போ நான் திரும்பி பிங் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை திரும்ப ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெப்சைட் திரும்பி ஆக்சஸ் ஆகுது. நான் வந்து இன்னொரு ஒரு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ப்ரைவேட் செக்ஷன் எடுக்கிறேன், ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஃபேஸ் மேக்கர் HA கிளஸ்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு நமக்கு வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து வியூ ஆகுது. எதில் வியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நோட் 2ல் இப்போ வந்து சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சர்வர்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். df-ht பாருங்கள், வேர் www HTML வந்து மவுண்ட் ஆகிருக்குது. IPA கொடுத்து பாருங்கள்,
192.168.37.100 வந்துருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ திரும்பியும் இப்போ நம்ம வந்து நோடு 1 வந்து அப் ஆகிட்டு நோடு 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் வந்து ரன் ஆகிருக்காது. இப்போது ரன்னிங் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நோடு 2ல் தான் நம்மளுடைய ரன்னிங் ரிசோர்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ நோடு 2 வந்து ஏதோ ஒரு ரீசனுக்கு வந்து ப்ராப்ளம்னால நம்ம வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இல்லை அங்கே ஆகிட்டு நமக்கு விஎம்க்கு வந்து நம்மளுடைய ஃபென்சிங் வந்து ரீபூட் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நோடு 1க்கு மூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நோடு 2ல் ரன் ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் நோடு 1க்கு மூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து நோடு 2 ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். நான் ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய கை மோடு யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நோடு 2க்குள்ளது. இப்போ ரீலோட் கொடுக்க பாருங்கள், நமக்கு வந்து இந்த யூஆர்எல் வந்து ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நோடு 2க்குள்ள யூஆர்எல் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ நோடு 1க்குள்ள யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நோடு 1க்குள்ள யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது HA கிளஸ்டர் ரெட் ஹேட் பாஸ்வேர்ட் லாகின் கொடுக்குறேன். இப்போது மை கிளஸ்டர் இருக்குது. இப்போ ரீலோட் கொடுக்குங்க, லோட் ஆகிட்டு இருக்குது. லோடிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது கிளஸ்டர்லேருந்து. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நோடு 1ல் அப்பில் இருக்குது, நோடு 2 டவுன் ஆகிட்டு நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே நோடு 1க்கு வந்துட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னுக்கூட்டி வந்து ஓகே நோடு 2க்கு வந்து கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிட்டு. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. நோடு 2 வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் வராது. இப்போ நோடு 1ல் பாருங்கள் df-h. ஓகே, நோடு 1 அப்பில் ரீஸ்டார்ட் பண்ணனால செஷன் இன்ஆக்டிவேட்டு. ரீஸ்டார்ட் கொடுக்குறேன் செஷனை. ரூட் அதுக்குள்ளே பாஸ்வேர்ட் df-ht. ஸோ வேர் நம்மளுடைய வெப்புடைய டைரக்டரி மவுண்ட் ஆகிருக்குது. ஐபிஏ பாருங்கள், நம்மளுடைய ஐபி அட்ரஸ் இதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எங்கேயாவது டைம் அவுட் வந்திருக்கான்னு. ஸோ டைம் அவுட் வரலை. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் நெட்ஒர்க்குடைய ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் 236 மில்லி செகண்ட் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகே, திரும்பி நான் இதை வந்து -t கொடுத்து ரன் கொடுக்குறேன். இப்போது நம்மளுடைய சர்வீஸை வந்து ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், திரும்பி க்ளோஸ் பண்ணுறேன். ப்ரைவேட் செஷன் கொடுக்கேன். ஸோ ஃபேஸ் மேக்கர் HA கிளஸ்டர் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. மேனேஜ் கிளஸ்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இன்னும் இதாகலை, திரும்பி லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, மை கிளஸ்டர் வந்துட்டு இப்போதைக்கு வந்து எதுவும் எரர் இல்லை. 2 நோடு வந்து அப்பில் இருக்குது. ரிசோர்ஸ் ஸ்டேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 ரிசோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது நோட் 2க்குள்ள இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் கோரம் எஸ்ஸில் இருக்குது. ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. ஃபென்சிங் நம்ம கான்ஃபிகர் பண்ணல. இப்போ நான் மை கிளஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நோடு 1ல் ரீஸ்டார்ட் பண்ணோம். நோடு 1ல் ரிசோர்ஸ் நோடு 2க்கு போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம சைட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. அப்புறம் நோடு 2வை ரீஸ்டார்ட் பண்ணேன். நோடு 2ல் உள்ள ரிசோர்ஸ் வந்து நோடு 1க்கு போணுச்சு. அப்பவும் நம்மளால் சைட்டை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு. நமக்கு வந்து நம்ம பிங் வந்து எங்கேயுமே வந்து டைம் அவுட் கொடுக்கல, ரெக்வஸ்ட் டைம் அவுட் வரல. இப்போ நம்ம சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 2 நோடுமே அப்பில் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ரிசோர்ஸ் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரிசோர்ஸ் ஆர்டரிங் கொடுத்துருந்தோம், ரிசோர்ஸ் கோலோகேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே தனித்தனியாக ஒரு ரிசோர்ஸாக இருக்குது. ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரலாம் இருந்தால் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் குரூப் கொடுங்க. வெப்சைட்னு ஒரு குரூப் கொடுங்க. க்ரியேட் குரூப் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது வெப்சைட் இந்த குரூப்புக்கு கீழே எல்லா ரிசோர்ஸுமே ரன் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வெப்சைட்னு ஒரு குரூப் க்ரியேட் ஆகிட்டு அந்த வெப்சைட் குரூப்புக்கு கீழே நம்ம வெப் ஐபி, வெப் எப்எஸ், வெப் சர்வீஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது.
இப்போ இதெல்லாம் வந்து எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நோடு 1ல் ரன் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. ஓகே, இப்போ ஒரு ரிசோர்ஸை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், அதே மாதிரி எப்படி குரூப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த ரிசோர்ஸை இந்த இடத்துல ரிமூவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ஃபோர்ஸிங் ரிமூவ் ஆல் கொடுத்துக்கோங்க, ரிமூவ் ரிசோர்ஸஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ரிசோர்ஸை வந்து வெப் சர்வீஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த டோட்டல் வெப் இதே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா அதில் கீழே உள்ள எல்லா ரிசோர்ஸுமே ரிமூவ் ஆயிரும். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஒரு குரூப்புக்கு கீழே உள்ள எல்லா ரிசோர்ஸையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ரிமூவ் கொடுங்க, ஃபோர்ஸ் கொடுத்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்மள்ட்ட வந்து எந்த விதமான ரிசோர்ஸுமே இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எந்த விதமான ரிசோர்ஸுமே இல்லை, ஏன்னா நம்ம ரிசோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ 2 நோடு மட்டும்தான் இருக்குது நம்ம கிளஸ்டர் மை கிளஸ்டரில். இப்போ மேனேஜ் கிளஸ்டருக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மை கிளஸ்டர் கிளிக் பண்ணுங்கள், எந்த ரிசோர்ஸுமே இல்லை, ரிசோர்ஸ் டெலிட் பண்ணியாச்சு. ஃபென்சிங்கு எதுவும் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியலன்னு சொன்னோம். சரி, சப்போஸ் ஃபென்சிங் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியுது, அந்த செட்டப் இருக்குன்னா எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மை கிளஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கான்ஃபிகர் பண்ணாலே எனக்கு ஒர்க் ஆகாது, பட் இதுக்குள்ள ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஃபென்சிங்கில் வந்து சில டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் எல்லாம் வியூ பண்ணி காட்டினா உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரியும். கிளஸ்டர் ப்ராப்பர்ட்டி போய்க்கோங்க. நான் வந்து ஸ்டோனிட் எனபிள் வந்து நான் இப்போ வந்து டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போது மை நோடை கிளிக் பண்ணிக்கோங்க, நோடு 1 கிளிக் பண்ணிக்கோங்க. நோடு 1 வந்து நம்ம சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஃபென்சிங் இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட் கொடுத்துக்கோங்க. ஃபென்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபென்சிங் உண்டு, அதனால தான் நம்ம ஃபென்சிங் -agent -all கொடுத்தா ஃபென்சிங்கில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபென்சிங் மெக்கானிசம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அசூருக்குள்ளே ஃபென்சிங்குள்ளே இதுதான் இது. நம்ம அதுமாதிரி AWS நம்ம கிளிக் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்குள்ளே ஃபென்சிங்குள்ளே நேம் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலோம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஈத்தர்நெட் கார்டு வந்து ஹார்ட்வேர் ஈத்தர்நெட் கார்டு இருக்கும், அதில் வந்து ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, IP அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்மளுடைய OS வந்து நம்ம ஹார்ட் ரீபூட் பண்ணிக்கலாம். அதான் ஐலோம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்வரில் 4 ஈத்தர்நெட் கார்டு மேலே இருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் கார்டு வந்து பயாஸ் மெயின்டைன் பண்ணும், அடுத்த ஈத்தர்நெட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா OS மெயின்டைன் பண்ணும். இப்போ OS ஏதாவது அன்ஷேடில் இருந்துச்சுன்னா பயாஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் கார்டை வந்து ஐலோ மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம்னா அந்த OS வந்து அங்கான டைமில் வந்து நம்ம வந்து பேனிக்கான டைமில் ஹார்ட் ரீபூட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஐலோம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபென்சிங்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது. நம்ம பெரும்பாலும் வந்து நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா VMware SOP யூஸ் பண்ணுறோங்க, அப்படின்னா XVM சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு KVMல கன்ஃபிகர் பண்ணியிருந்தாங்கன்னா XVM கொடுத்துக்கலாம். நம்ம வந்து VMware SOP கொடுக்கலன்னா கொடுத்துக்கலாம். என்ன உங்கள் ஆர்கனைசேஷனில் ஃபென்சிங் மெக்கானிசம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் VMware SOP கொடுக்குறேன். ஃபென்சிங் நேம் கொடுக்கணும். ஃபென்சிங் நேம் பார்த்தீங்கன்னா VMware _ அல்லது VMware ஃபென்ஸ்னே கொடுக்குறேன். இப்போது ரெக்கார்டு IP அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம VMwareக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், அந்த IP அட்ரஸ் என்னென்னு பார்த்தா அதை கொடுங்க. 37.250 கூட இருக்கலாம், எந்த IP அட்ரஸ் கொடுத்தோ கொடுங்க. அதுமாரி லாகின்க்குன்னு ஒரு நேம் இருக்கும், லாகின் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின் கொடுத்தாங்கன்னா அட்மின் கொடுங்க, அல்லது ரூட்னா ரூட்னு கொடுங்க. ஆப்ஷனல் ரெக்யர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் மற்ற டீட்டெயிலாம் கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டுனா உங்களுக்கு அந்த அட்மினுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணணும். இப்போது admin @12345 ஏதோ பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பாங்க, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் டீட்டெயில் எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா PCMK_host_map இதில் தான் நீங்கள் வந்து ஹோஸ்ட் டீட்டெயில் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா node 1:1 node 2:2 3
இது கொடுக்கணும். நம்ம வந்து என்னென்னா நோட் 1க்கு வந்து போர்ட் 1, நோடு 2க்கு வந்து போர்ட் 2ஆக இருக்கலாம் இல்லை 3ஆக இருக்கலாம். நம்ம எப்படி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நோடு 1:1 இந்த மாதிரி கொடுத்து நம்ம கிரியேட் கொடுத்துட்டோம்னா ஃபென்சிங் வந்து கிரியேட் ஆயிரும். :node 2:2 இப்போ கிரியேட் ஃபென்ஸ் டிவைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபென்சிங் வந்து என்னென்னு பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நோடு 1க்கு கொடுத்துக்கோம், அதேமாதிரி நோடு 2க்கு செட் பண்ணணும், அதை ரெண்டுத்தையும் மேப் பண்ணி விடணும். ஸோ ரீலோட் கொடுக்குறேன். ஓகே வந்துட்டு ஸோ இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் வந்து ரீபூட் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்கிட்ட அந்த VMware EXE ஹோஸ்ட் இல்லை. EXE ஹோஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் ரீபூட் பண்ண முடியும். ஏதாவது வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா node2.example.com வந்து பண்ண முடியல, அது மாதிரி node1.example.com வந்து ஃபெயில்னு வந்துட்டு. இப்போ டெலிட் பண்ணலாம் இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துக்கோங்க ஃபென்சிங்கை. ஓகே மேனேஜ் கிளஸ்டர் போய்க்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு கிளஸ்டரில் ரிசோர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இனிமேல் ஒரு நோடை எப்படி ரிமூவ் பண்ணலாம் பார்க்கலாம். நோடை ரிமூவ் பண்ணுறதுக்கு திரும்பி மை கிளஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நோடாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம், அல்லது டோட்டலாக மை கிளஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா 2 நோடுமே வந்து அந்த கிளஸ்டர்லேருந்து ரிமூவ் ஆயிரும். நான் ஒரு நோடை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு காட்டுறேன். ஒரு நோடை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுக்குறேன், ரிமூவ் நோடு கொடுங்க. இப்போ இந்த கிளஸ்டரில் நோடு எதுவுமே இல்லை, இப்போ ரிமூவ் ஆயிரும். ஒரே ஒரு நோடு மட்டும் தான் இருக்கும். இப்போ வேறு ஏதாவது நீங்கள் நோடு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் கொடுத்து அந்த நோடை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நோடு ரிமூவ் ஆகிட்டு இன்னொரு நோடு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் கொடுத்து நோடு நேம் node3.example என்ன நோடோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நோடில் சேம் செட்டப் நீங்கள் கன்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும் இந்த இதெல்லாம் மை கிளஸ்டரில். இப்போ நான் வந்து என்கிட்ட வேறு நோடு இல்லை, அதனால் ஒரு நோடு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த கிளஸ்டரையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நோடாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாக அந்த மை கிளஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்தாலும் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி நோடை எப்படி ஆட் பண்ணலாம் காட்டுறேன். நோடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் நோட் 2வே திரும்பி ஆட் பண்ணுறேன். node2.example.com ஆட் நோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளஸ்டரில் ஆட் ஆகிட்டு. ஓகே இப்போ நம்ம மேனேஜ் கிளஸ்டர் போய்க்கலாம். நோடை எப்படி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ரிமூவ் ஆப்ஷன் மூலம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளஸ்டரே வேண்டாம் எனக்கு மை கிளஸ்டருங்கிறத ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கும் ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த கிளஸ்டரில் ரிமூவ் ஆயிரும். கிளஸ்டரில் உள்ள எல்லா நோடுமே ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்மள்கிட்ட எந்த விதமான கிளஸ்டருமே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு கிளஸ்டரை பேஸ் மேக்கர் வெப் இன்டர்ஃபேஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே ரிசோர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, கிளஸ்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, மற்ற டீட்டெயிலாம் பார்த்தோம். இனிமேல் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மோடில் எப்படி நம்ம வந்து கிளஸ்டரை கிரியேட் பண்ணுறது, ரிசோர்ஸ் ஆட் பண்ணுறது அந்த டீட்டெயிலாம் பார்க்கலாம்.